ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மஞ்சுத்திடல் ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? இந்த மஞ்சுத்திடல் ரயில்வே ஸ்டேஷனை பற்றி நம்ம சொல்லணுன்னா நிறைய இருக்குது. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சுத்திடலுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு இருக்க தண்டவாளம் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே என்ன வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு, மக்களுக்கு நடக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இப்போ பிளாட்ஃபார்ம் வந்து புதுசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கள், அந்த ட்ரெயின் எப்போதுமே ஒரு ட்ரெயின் நின்றுட்டுருக்கும். இந்த பாருங்கள், அதே மாதிரி கூட்ஸு நிற்கிது. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா பாருங்களேன். இந்த பாருங்கள், கூட்ஸு நிற்கிது. அதே மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்கீங்க. இந்த மஞ்சுத்திடல் ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்த்த மாதிரி இல்லை. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்ருக்கேன், அது மாதிரி இல்லை. இப்போ நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு சப்வே வரப்போகுது. எப்போதுமே இந்த மஞ்சுத்திடல் வழியாக தான் நம்ம எல்லாமே கல்கண்டார் கோட்டைன்ற ஒரு ஏரியாவுக்கு நம்ம போவோம். அந்த வழியில் தான் நிறைய வீடுகள், நிறைய கடைங்க எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுத்திடல் இதனை வந்து லாக் பண்ண போகிறாங்க. இந்த சைடில் லாக் பண்ணிவிட்டு இந்த வழியை விட போகிறாங்க. அதாவது ட்ரெயின் போகிறது போயிட்டு தான் இருக்கும் எப்போதுமே. மக்களுக்கு வந்து அந்த வழியை அடைச்சிட்டு இப்போ இந்த வழி இது பண்ண போகிறாங்க. புதுசாக அந்த பாருங்கள், ட்ரெயின் இது பண்ணுறதுக்கு அதோட திங்ஸ் வைக்கிறதுக்கெலாம் ஷெட்டு வந்து இங்கே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள்லாம் பாக்கி இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு கட்டடம் தெரியுது பாருங்கள், இதுவும் ரயிலோட பொருட்கள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எந்த விவரமும் சரியாக தெரியல. ஆனால் நிறைய மாறுதல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ 1:10க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது, மாயவரம் போகிற ட்ரெயின். அதே மாதிரி 1:30 மணிக்கும் ட்ரெயின் இருக்குது. காலையில் இங்கே 6:10லேருந்து ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங் டைமு. சரிங்களா? எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் உள்ளவங்க பேசஞ்சர்ஸ் நிறைய வரும், அதில் ஏறிக்கலாம். ட்ரெயின் ஒன்று வருது. இந்த பாருங்கள், இங்கே தான் டிக்கெட் எடுக்கிற இடம் இது. இந்த ட்ரெயின் தண்டவாளத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் நிறைய விஷயங்கள் தோணும். சரிங்களா? வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு முடிவே இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த தண்டவாளத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சந்தோஷம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும், ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டே இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை செஞ்சு தான் ஆகணும், வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம தண்டவாளம் மாதிரி என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ட்ரெயின் வர சவுண்டு கேட்குதா பாருங்கள், ட்ரெயினை பாருங்கள். இது 1:10 ட்ரெயின். இன்னொரு ட்ரெயினும் வரும். 1:15க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. எல்லோரும் டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லோரும் ட்ரெயின் ஏறுறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டால் எனக்கு மனசு கொஞ்சம் ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த ட்ரெயினை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சரி ஓகே எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி ட்ரெயினை வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோன்றவங்கெல்லாம் மனசு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். எனக்கு ரிலாக்ஸாக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எதுனாலும் பார்த்துக்கலாம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். இதுக்கு மேலே என்ன நம்ம வாழ்க்கையில் பார்த்துட போகிறோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஆனால் சின்ன பிள்ளைலாம் நம்ம வந்து டாட்டா சொல்லுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து டாட்டா சொல்கிறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைங்கன்னா அதுங்க யோசிக்காமல் சொல்லுவோம் நம்ம அப்போல்லாம். இப்போல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்கிறனால தான் பலவிதமான பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. பாருங்கள், உண்மையிலுமே ட்ரெயினை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ட்ரெயினில் போனாலும் சந்தோஷம்தான், அதை வேடிக்கை பார்த்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இது காலங்காலமாக நடக்கிறது. எல்லோரும் நம்ம சின்ன பிள்ளைலேருந்து ட்ரை பண்ணியிருப்போம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானும் ஒரு நேரம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா மேக்ஸிமம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வருவேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கும் போட்டு விடுங்க. வாங்க, ஒரு நாள் வந்தீங்கன்னா வாங்க, எல்லோரும் திருச்சிக்கு வாங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நான் 1600 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 26 சப்ஸ்கிரைபர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 1 இயரில் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே உங்கள் ஆதரவு தான். மேன்மேலும் உங்களோட ஆதரவு எனக்கு வேணுங்கிறத உங்களோட சிரம் தாழ்ந்தி, என்னோட சிரம் தாழ்ந்தியும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.